பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். அரவிந்த், இங்க என்னடா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த குழந்தை அவரை அப்பாங்குது, மல்லி அம்மாங்குது. இதுக்கு மேல நீ என்னடா இங்க விசாரிச்சிட்டு இருக்க? வாமா யசோதா, இது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். நல்லா கண்ணு காது எல்லாத்தையும் திறந்து வச்சு கவனமா கேட்டுக்கோ. மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பதில் இப்ப கிடைச்சிரும். விஜய் சார், ஏற்கனவே உங்களுக்கு மல்லியை அறிமுகப்படுத்தி வச்சேன்ல, அப்ப கூட நீங்க மல்லியை தெரியும்னு சொல்லவே இல்லையே சார். ஏன் சார் சொல்லல? நீங்க மல்லிமா பாத்தீங்களா? வெண்பா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. மல்லி, அவரை விடுங்க. உங்களுக்கும் சார தெரியுன்ற மாதிரி நீங்க ஒண்ணுமே காட்டிக்கலையே, ஏன்? ஓ, நேத்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததா? ஒரு சின்ன விஷயத்த ரெண்டு பேரும் மறைக்கிறாங்கன்னா அவங்க மறைக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. சொல்லுங்க விஜய் சார், நீங்க சொல்றீங்களா இல்ல நான் வேற எங்கேயாச்சும் போய் விசாரிக்கவா? பையன் ஏதோ கேன மாதிரி இருந்தா, ஆனா பாயிண்ட் பாயிண்டா பிச்சு எடுக்கிறானே. விஜய் சார், மல்லி ரெண்டு பேரும் பயந்துட்டீங்களா? நீங்க ஏதாவது சொல்ல போய் அதை நான் தப்பா புரிஞ்சுக்குவேன்னு பயந்துட்டீங்களா? நீங்க என்ன சொல்லியிருந்தாலும் அதை நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன் சார். உங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில உள்ள பரிசுத்தமான உறவு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். அரவிந்த், இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு தெரியணும்டா. ஏன் அவங்கள நிறுத்தி விசாரிச்சிட்டு இருக்க? இங்க என்ன பிரச்சனை? எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. என்னன்னு சொல்லுடா. மா நானே சொல்லிடுறேம்மா. மல்லி இருக்காங்கல்ல, அவங்க விஜய் சார் வீட்டுல கேர் டேக்கரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்கம்மா. கேர் டேக்கர்னா? நானும் கேட்டுதாம்மா தெரிஞ்சுக்கிட்டேன். வெண்பா பாப்பாவை அம்மா மாதிரி பாத்துக்கிற வேலை. அங்கிள் அம்மா மாதிரி இல்ல, அம்மாவே தான். ஆமா செல்லம், அம்மாவே தான். அம்மா, வெண்பா குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா தவறிட்டாங்க. அதனால வெண்பா மல்லி அம்மாவை நினைச்சு பழகிருக்காமா. இப்ப மல்லி வேலையை விட்டு வந்துட்டாங்களா? வேலையெல்லாம் விட்டுட்டு வரல அங்கிள், நான் திட்டிட்டேன்னு கோச்சிட்டு வந்துட்டாங்க. ஆமாடா செல்லம், அப்படிதான். அங்கிள் சொன்னதை தப்பா எடுத்துக்காத. மா அதாம்மா, மல்லி வீட்டை விட்டு வந்ததும் பாவம் வெண்பா என் அம்மாவை காணோம் என் அம்மாவை காணோம்னு ஊரே தேடி அலைஞ்சிருக்காமா. ஓ அப்படியா? என்னது புஷ்ன்னு போயிருச்சு? இவ்ளோ தப்பா புரிஞ்சுக்கிட்டுதான் இவ்ளோ பில்டப் கொடுத்தானா? விஜய் சார், உங்க விஷயத்த பாபு மச்சான் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனால இதுல ஒரு குழப்பமும் எனக்கு இல்ல. உங்க யாருக்கும் குழப்பம் வந்துடக்கூடாதுல்ல, அதனால அவங்க வாயாலே சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன். அது என்னன்னா, வெண்பா மல்லி அம்மான்னு கூப்பிடுறதுனால நாம ஏதோ தப்பா நினைச்சிருவோம்னு நினைச்சிட்டாங்க. ஓ, நான் எங்க விசேஷத்தை நிறுத்திடுவேணும்னு பயந்துட்டாங்க. ஏன் சார், உங்க குழந்தை அவங்கள அம்மான்னு கூப்பிடுறாங்கன்னா அவங்க குழந்தை மேல எவ்வளவு அன்பா இருந்திருக்கணும் சார், எவ்வளவு தாய்மையோட நடந்திருக்கணும். இது கூட புரியாத முட்டாளா சார்னா? முட்டாள் தான்டா, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் முட்டாள் தான். மல்லி இப்படி வெண்பா மனசுல இடம் பிடிச்சிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு மல்லியை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சார். சார், நீங்க ஒன்றும் சங்கடப்படாதீங்க. நானோ என் அம்மாவோ எப்பவுமே உங்களை தப்பாவே நினைக்க மாட்டோம் சார். போடா அரலூசு அரலூசு லூசு பயலே, உன்னை நம்பி வந்தேன் பாரு. இதுல என்ன தம்பி இருக்கு? குழந்தைய வளர்க்குற வேலை இருக்கே, அது சாதாரண வேலை இல்ல. ஒரு அம்மா வளர்க்க முடியும், இல்லைன்னா அம்மா மாதிரியே தன்னை ஒப்படைச்சுக்கிட்டு ஒருத்தியால தான் வளர்க்க முடியும். இந்த மல்லி உங்க குழந்தைக்கு அப்படி இருந்திருக்கான்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீங்க எப்ப வேணாலும் மல்லியை வந்து பாருங்க. சரி வெண்பா, வா, நம்ம கிளம்பலாம். நான் மல்லிமா விட்டுட்டு வர மாட்டேன். வெண்பா, நான் ஏற்கனவே சொன்னேன் ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னு, புரிஞ்சுக்க. தயவு செஞ்சு வா. டாடா, நான் இத்தனை நாள் மல்லிமா பார்க்கவே இல்ல, இன்னைக்கு தானே பார்த்திருக்கேன். மல்லிமா கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேனே. விஜய் சார், நீங்க கொஞ்ச நேரம் கோயில வெயிட் பண்ணுங்க. நான்
மல்லி வெண்பா நாங்க 3 பேரும் கார்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறோம் சார். ஐ மல்லிமா கூட நான் ரவுண்ட் போக போறேனே, ஜாலி ஜாலி ஜாலி. மச்சான் நீங்களும் அக்காவும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருங்க. நான் அவங்கள ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுறேன். நாங்க போயிட்டு வர்றோம். போலாமா? வாங்க வாங்க. வாங்க வாங்க மல்லி. மல்லிமா. வெண்பா ச்சே, அந்த பொண்ணு உங்களை பிரிஞ்சு எவ்வளவு தவிச்சு போயிருக்கா பாருங்க. எப்படிங்க விஜய் சாருக்கு உங்களையும் அந்த குழந்தையும் பிரிக்க மனசு வந்துச்சு? எங்க டாடா எங்களை பிரிக்கல. நான் தான் மல்லிமா வருத்தப்படுற மாதிரி பேசிட்டேன். ஓ, அதான் மல்லிமானை விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படித்தானே மல்லிமா? என் மேல இருக்க கோத்துல தானே நீங்க வீட்டை விட்டு வந்துட்டீங்க. இல்லடா செல்லம், உன்னை அம்மாவால கோவிச்சுக்க முடியுமா? எனக்கு என் வீட்டுக்கு போக வேண்டி இருந்துச்சு, என் அண்ணனையும் அண்ணையும் பார்க்க வேண்டி இருந்துச்சு, அதான் போனேன். இப்ப நீங்க அவங்கள பாத்துட்டீங்களா? இனி நீங்க என் கூட தான் வரணும், என் கூட தான் இருக்கணும். சரியா மல்லியம்மா? மல்லியம்மா, எந்த அம்மாவாவது பொண்ணை பிரிஞ்சு இருப்பாங்களா? அரவிந்த், ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க. ஏங்க வெண்பாக்கு ஏதாவது டாய் வாங்கி கொடுத்துட்டு போலாமா? ஏங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன? தாராளமா வாங்கி கொடுக்கலாங்க. வாங்க வாங்க வெண்பா குட்டி வா. வெண்பா பாப்பா, இங்க பாரு எல்லா டாய்ஸ் இருக்கு. மல்லிமா, நான் எத்தனை டாய் வாங்கிக்க? வெண்பா பாப்பா, உனக்கு எத்தனை டாய்ஸ் வேணுமோ அத்தனை டாய்ஸ் வாங்கிக்கோ. பாரு, இந்த டாய் வேணுமா? இது வேணாமா? இது எனக்கு இந்த ஒரு டாய் போதும். இது மட்டும் தான் என்கிட்ட இல்ல. உனக்கு வேற ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கோடா. போதும் மல்லிமா. இந்தாங்க. அரவிந்த், இதுக்கு மட்டும் உங்களால பே பண்ண முடியுமா? ஏங்க இந்த குழந்தை உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்குது, அதை பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் எவ்வளவு வேணா செலவு பண்ணுவேங்க. வாங்கி கொடுங்க வெண்பா பாப்பா, வாங்கிக்கோ. மல்லிமா, நான் உன்னை கேட்க மறந்துட்டேன். இந்த அங்கிள் உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட ஃப்ரெண்டு வெண்பா. ஓ, உங்களுக்கு ஃப்ரெண்டா? அப்போ எனக்கும் ஃப்ரெண்டு தான். கை கொடுங்க. எனக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. போலாமா? வாங்க போலாம். பாத்து வாங்க வாங்க. உட்காருங்க. பாத்து மெதுவா. ட்ரெஸ் உள்ள போட்டுக்காங்க. நீங்க போயிட்டீங்களம்மா, எனக்கு அங்க சாப்பாடு கொடுக்க கூட யாரோ இல்ல மல்லியம்மா. நான் ரொம்ப நேரமா பசியோட தான் இருப்பேன். அப்புறம் தான் என்னை யாராவது வந்து சாப்பிடுறியான்னு கேட்பாங்க. ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லைன்னா வாழ்க்கை எப்படி மாறிடுது? விஜய் சார் எவ்வளவு சம்பாதிக்கிறவரா இருந்தாலும் குழந்தைய பார்த்துக்க ஒரு ஆள் கிடைக்கல பாருங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மல்லி. எனக்கு அம்மா இல்லைன்னு யார் சொன்னா? எனக்கு தான் மல்லியம்மா இருக்காங்களே. அரவிந்த், ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? வெண்பாக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம். ஐயா, ட்ரெஸ். சரிங்க, இதோ நிப்பாட்டுறேன்.
வாங்க 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 உள்ள உட்காருங்க. பார்த்து அரவிந்த், இங்க நிறுத்துங்களேன். இவளுக்கு சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வரலாம். சரிங்க, இதோ போயிடலாம். இது நான் சாப்பிட்றவா? மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.